திருவண்ணாமலையில் மணல் கடத்தலை தட்டி கேட்ட காவல் உதவி ஆய்வாளர் பொதுமக்கள் முன்னிலையில் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவலரின் காலரை பிடித்த வழக்கறிஞரின் கைக்கு காப்பு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? எருது விடும் விழாவிற்கு செம்மண் ஏற்றிச் செல்வதை மணல் கடத்தல் என முட்டுக்கட்டை போடுவதாக கூறி ஊர் மக்கள் பொங்கி உள்ளனர். அதற்காக குரல் கொடுக்க வந்த சட்டம் படித்தவர் காவலரின் சட்டையை பிடித்ததால் கலேபரமாகி உள்ளது. விவகாரம் போலீஸ் நிலையம் வரை சென்றதன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த நவாபாளையம் அருகே மிருகண்டா அணை அமைந்துள்ளது. இந்த அணையை சுற்றிலும் பல்வேறு பகுதிகளில் செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்காக செம்மண் மற்றும் வண்டல் மண் இரவு பகலாக கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்கும் நோக்கில் ஆதமங்கலம் புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் 3 பெண் காவலர்கள் உள்ளிட்டோர் மிருகண்டா அணை பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு ஜேசிபி மூலம் 2 டிராக்டர் மற்றும் லாரியில் செம்மண் அள்ளச் சென்றபோது மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் அந்த வாகனங்களை காவல் நிலையம் நோக்கி எடுத்துச் சென்றுள்ளனர். நவாபாளையம் வழியாக வந்தபோது கிராம மக்கள் ஜேசிபி மற்றும் மண் லாரியை தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் குமார் காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜிடம் சட்டம் பேசியுள்ளார். ஒரு கட்டத்தில் போலீசாருடன் காரசாரமாக வாக்குவாதம் செய்ததால் வழக்கறிஞரின் சட்டையை பிடித்து போலீசார் கைது செய்ய முயற்சி செய்துள்ளனர். அப்போது ஆவேசமடைந்த வழக்கறிஞர் குமார் எஸ்ஐ நாகராஜை தகாத வார்த்தைகளால் பேசி சட்டையை பிடித்து இழுத்துள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் ஊர் பொதுமக்கள் சமரசம் செய்து சண்டையை விலக்கிவிட்டனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த எஸ்ஐ ஆதமங்கலம் புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எஸ்ஐ மீதான தாக்குதல் தொடர்பாக திருவண்ணாமலை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து மணல் கடத்தலை தடுத்து நிறுத்திய காவல் உதவியாளரை தாக்கிய வழக்கில் குமரனை கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கெங்கவாரம் பகுதியில் எருது விடும் விழா நடைபெறவுள்ளது தெரிய வந்தது. இதற்காக மிருகண்ட அணையில் இருந்து வாகனங்களில் செம்மண் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்ததால் ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தி சிறைபிடித்துள்ளனர். ஆனால் காவல்துறை சார்பில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்தது தவறு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவே எஸ்ஐ நாகராஜ் மற்றும் வழக்கறிஞர் குமாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மணல் கடத்தலை தட்டி கேட்ட காவல் உதவி ஆய்வாளர் பொதுமக்கள் முன்னிலையில் தாக்கப்பட்ட சம்பவத்தால் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.